வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் கால சர்ப்பதோஷம்? தேங்க்ஸ். ஓகே. கால சர்ப்பதோஷம்லாம் ஏற்கனவே நிறைய முறை பேசிட்டோம். ஆனா, இயல்பாக எப்படி எல்லா யோகங்களும் ஒரு மனுஷனுக்கு செயல்படுறது இல்லையோ, அது மாதிரி எல்லா தோஷங்களும் ஒரு மனுஷனுக்கு செயல்படுறது இல்லை. ஒரு டைம்ல வந்து ராசிக்கு, லக்னத்துக்கு 2, 7வது இடத்துல சனி ராகுவும், கேதுவும் இருந்தாங்கன்னா, அதாவது அவருல ராசியில ராகு இருந்தாருன்னா 7ஆம் இடத்துல கேது வந்துருவாரு. லக்னத்துல கேது இருந்தாருன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு வந்துருவாரு. 2ஆம் இடத்துல ராகு இருந்தா 8ல கேது வந்துருவாரு. 8ல கேது இருந்தா 2ல ராகு வந்துருவாரு. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல இருக்கிறதையும் ஒரு சேர எல்லா கிரகங்களையும் ராகு, கேது பிடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நீங்க பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா, டிகிரி அமைப்புல ஒரு பிளானட் வெளிய இருக்கும். சந்திரன் வெளிய இருப்பாரு. இப்படின்ற மாரி இருக்கும். இதெல்லாம் கடந்து தோஷம் அப்படி கழிக்கிற புண்ணியவான்கள் வந்து இப்ப ராகு, கேதுக்கள் எங்க இருந்தாலுமே காலசர்ப்ப தோஷம் சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காலசர்ப்ப தோஷமாகவும், அதுக்கப்புறம் அதுவே காலசர்ப்ப யோகமாக மாறும்னு சொல்லிட்டு மறுபடியும் மனசெல்லாம் ஆறுதல் படுத்திக்கிட்டாங்க. ஓகே. இந்த அமைப்பு உண்மையிலே இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு ஒருவருக்கு கெடுதலையோ, நன்மையோ செய்யணும் அப்படின்னாக்கா, தன்னோட தசையில செய்யணுங்க. ஒருத்தருக்கு ராகு தசையே வரல. 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அவருக்கு தாமதமா திருமணம் நடக்கும். ஆனால், அந்த 2ஆம் இடம் கெடுற மாதிரியான அமைப்பு ராகு தசை நடந்தா தான் வரும். ஒருத்தருக்கு 70 வயசுல ராகு தசை வருதுங்க. அந்த இடத்துல குடும்பம் கெடுமா? கண்டிப்பா 70 வயசுல கணவனோ, மனைவியோ வயது காரணமா இறந்து போவாங்க. அந்த இடத்துல குடும்பம் கெடும் தான். ஓகேங்களா? அதனால தனியா சர்ப்பதோஷம். இந்த சர்ப்பதோஷத்துல தான் போன ஜென்மத்துல பாம்பு கொன்னுட்டீங்க. போன ஜென்மத்துல இத பண்ணிட்டீங்க. இதுல என்னன்னாக்கா, நம்ம பூர்வீகமே மலேசியாக்குள்ள இருந்து வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்டேட்ல இருந்து தான் வந்திருப்போம். எஸ்டேட்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு ஆளையும் கணக்கு எடுத்தீங்கன்னா, ஆளுக்கு 10, 10, 10, 10 பாம்பு கொன்றுப்பாங்க. ஓகேங்களா? இது வாழ்வாதாரத்தோட காரணம் அப்படின்றதுனால வந்த ஒரு விஷயம். இதுக்கும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இல்லங்க. நீங்க என்ன அனுபவிக்கணும்ன்றது உங்களுடைய ஜாதகத்துல கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுல சர்ப்பதோஷம் இருக்குன்னோனே அன்னைக்கு ஒரு 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 விருச்சிகம் ராசி சம்பந்தப்பட்டு ஏன்னா விருச்சிகம்னா அடிக்கடி சொல்றோம்ல, பாம்பு, தேளு மாதிரியான விஷ ஜந்துக்கள் மேல ஆர்வம் இருக்கும்னு. அந்த மாரி ஒருத்தர்ட்ட பேசுறப்ப அவரு சொன்னாரு, "பாம்பு பாலும் குடிக்காது உங்களுக்கு தெரியுமா ப்ரோ?" அப்படின்னு சொன்னாரு. ஓ! ஆமாவா? எனக்கும் ஷாக்கா இருந்தது. நம்பளுடைய மனதை ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வந்தோங்க. அப்போ உண்மையாகவே இந்த சர்ப்பதோஷம், கிருபதோஷம்லாம் இல்லையான்னு கேட்டா, சனியும், ராகுவும் எந்த இடத்துல உங்க ஜாதகத்துல இருக்காங்களோ, அந்த பாவகத்தினுடைய தன்மைய உங்களுக்கு கிடைக்கிறதுல தடப்படுத்துறாங்க, இல்ல தாமதப்படுத்துறாங்க. இத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த தோஷம் வந்துருச்சு. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னாக்கா, இவ்ளோ பெரிய பிரம்மாண்ட ராகு, நீங்க ஒரு வாழ மரத்துக்கு இதுல ஆம்பள தாலி கட்டினா கூட பரவால்ல. அன்னைக்கு ஒருத்தவங்க பேசுறாங்க. பொம்பளையவே தாலி கட்டி வாழ மரத்த வெட்ட வச்சிருக்காங்க. கேட்டா பிளானட் வந்து இது இறந்துருமா. என்னது தாரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு பெரிய ராகு வந்து முட்டாள்தனமா ஏமாந்து போயிருவாரு அப்படின்னு. இது எல்லாத்தையும் தூக்கி சைட்ல வைங்கங்க. இந்த சர்ப்பதோஷம், கிருப்பதோஷம் இது எல்லாத்தையும் தூக்கி சைட்ல போட்டுட்டு, ஒருவருக்கு ஜாதகப்படி திருமணம் நடக்கிறதுக்கு தாமதமாகுது அப்படின்னாக்கா, நீங்க பார்க்க வேண்டிய பாவகம். 2ஆம் ராசி லக்னத்துக்கு 2ஆம் பாவகமான குடும்ப பாவகம். இதுல தயவு செய்து மாங்கலி ஸ்தானம், அந்த ஸ்தானம், இந்த ஸ்தானம்னு போகாதீங்க. உங்களுக்கு விளங்காத, புரியாத விஷயத்தையும் இப்போ என்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். மாயக்காரர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாரு. அவர்ட்ட போய் உங்களுக்கு மாங்கல்ய தோஷம்னு சொன்னா செருப்பு எடுத்து என்ன அடிச்சுருவாரு. ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கலாச்சாரப்படி தான் மாங்கல்ய தோஷம். வேற மதத்துக்கு அதுக்கு அந்த மாங்கல்யம்ன்ற வார்த்தையே இருக்காது. ஆனா, இயல்பா ஜோதிடத்துல இருக்கிற ஒரு விஷயம் என்னது? உங்களுடைய லக்னத்தின் 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம் உங்களுக்கு குடும்ப அமைப்பு குடுக்குற இடம். அதுல சனியோ, ராகுவோ, செவ்வாயோ இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அது தாமதிக்கப்படும். ஒருத்தருக்கு 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. அதே மாதிரி ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒருத்தருக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 கூடவே குழந்தை கிடைக்கக்கூடிய 5ஆம் பாவகமும் கெட்டு போயிருக்கும். போய் பாருங்க. இந்த அமைப்புகள்ல இருக்கும். அதனால இந்த சர்ப்பதோஷம் வந்துருச்சு. அதுவே 32 வயசுக்கு மேல சர்ப்ப யோகமா மாறும். தயவு செய்து இப்படி பேசுறவங்களோட விஷயத்தெல்லாம் கேட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஜோதிடத்தோட மகிமை என்னன்னு தெரியாம போயிரும். ஓகேங்களா? ஆனா இந்த இந்த ஒரு விஷயத்துல சமீப காலங்கள்ல பார்க்கும்பொழுது, மலேசியால மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு ஜோதிடம் பத்தி. அண்ட் ஜோதிடத்துக்கு மரியாதையும் வந்திருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இன்னமும் காலசர்ப்ப தோஷம் வந்துருச்சு, செவ்வாய் தோஷம் வந்துருச்சு, நாக தோஷம் வந்துருச்சு. இந்த தோஷத்த கழிச்சிருங்க, 10 பொருத்தம் பார்த்துருங்கன்னு சொல்லி பார்க்குறவங்க எல்லாரும் இப்ப ஒரு ஒரு 20, 25 வயசு பையனுங்க பார்த்து சிரிக்கிறானுங்க உங்கள. ஓகேங்களா? ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் அதத்தானே கொண்டுட்டு வந்திருக்கீங்க. அத பத்தியான விளக்கம் சொல்லுங்கன்னா உங்களுக்கே தெரியாது என்ன ஏதுன்னு. தசா புத்தின்ற ஒரு விஷயத்த பார்க்காமலே 10 பொருத்தம் இருக்குன்றது எனக்கு அவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்தது போன வாரத்துல. என்னது
10 பொருத்தத்துல தசாபுத்தியே பார்க்க மாட்டாங்களான்னு. ஒருத்தன் எங்க வாழ்வான், எப்படி வாழ்வான், என்ன அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, வாழ்க்கை சம்பவங்கள் என்னன்றத குறிக்கிறதே தசாபுத்தி தான். அந்த தசாபுத்திய நீங்க கணக்கெடுக்கணும்னாக்கா, லக்னத்திலிருந்து நீங்க வரணும். இங்க லக்னம்ன்ற வார்த்தையே மலேசியால புதுசா இருக்குது. அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த சர்ப்பதோஷம் ஒரு பிளானெட் வச்சுட்டு ஒருத்தர் பலன் சொல்லிட்டு வந்துடுறாரு. 12 பாவகத்துக்கும் சுத்திக்கிட்டு பலன் சொல்றாரு. அவர் டைம் எப்படி முடிக்கிறது, எப்படி டைம் எக்ஸ்டெண்ட் பண்றது தெரியாம எதெல்லாம் தேவையில்லையோ அதை பேசிட்டு வர்றாருன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் பிறந்த எல்லா பாவகமும் அவருக்கு வேலை செய்யுமான்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த பாவகத்துல இருந்து தசை நடத்துதோ அந்தந்த பாவகங்கள் மட்டும்தான் செயல்படும். இதையும் தயவு செய்து பார்த்துக்குங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.